இறைவன் இன்றைய நாளில் நமக்கு முன்பாக வைக்கின்ற இரண்டு வார்த்தைகள் இதுதான். இரக்கமா இறுக்கமா? நாம் இரக்கத்தோடு வாழ வேண்டுமா அல்லது இறுக்கமான மனநிலையோடு வாழ வேண்டுமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். நாம் ஒவ்வொருவருமே இன்றைய நாளிலே கடவுளை இரக்கத்தை, பரிவை, கருணையை, அவர்தம் ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்காக இன்றைய நாளில் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால், என்னுடைய வாழ்வு, என்னுடைய பணி, என்னுடைய செயல்பாடு, நான் இருக்கக்கூடிய எல்லா காரியங்கள் எல்லாம் அடிப்படையில் இரக்கத்தோடு இருக்கிறதா அல்லது இறுக்கமான மனநிலையோடு இருக்கிறதா என்று சிந்திக்க ஆரம்பித்தோம் என்றால், இந்த நாளிலே, இந்த அருங்கொடை இல்லத்திலே, இந்த நாள் முழுவதுமாக நாம் ஒப்பு கொடுத்திருக்கிற அத்துணை ஜெப வழிபாடுகளும் நற்கருணை ஆசீர்வாதமும், ஏன் நாம் பங்கேற்கிற இந்த திருப்பலியும் முழுமையான ஆசீர்வாதமாக அமையும். ஒருவேளை என்னுடைய வாழ்வு இங்கு வந்த பின்பும் கூட அது இறுக்கமாகவே இருக்கிறது என்று சொன்னால், காலை முதல் இந்த நேரம் வரை நாம் இருந்தது இறைவனுடைய இரக்கத்திற்காக அல்ல, மீண்டும் என்னுடைய வாழ்வை இறுக்கமான மனநிலை நோக்கி அழைத்து செல்வதற்கு என்பதை உணர அழைக்கின்றது இந்த இறைவாக்கு வழிபாடு. அன்புக்குரியவர்களே, எப்படி இதை புரிந்து கொள்வது? வந்தவர்கள் வந்தவர்களாகவே போனார்கள் என்று சொன்னால் அதன் பெயர் ஆசீர்வாதம் அல்ல. வந்தவர்கள் வந்தவர்களாகவே வீடு நோக்கி திரும்பினார்கள் என்றால் அதன் பெயர் ஆசீர்வாதம் அல்ல. மாறாக வந்தவர்கள் இறைவனோடு போக வேண்டும், வந்தவர்கள் இறை வார்த்தையோடு போக வேண்டும், வந்தவர்கள் இறைவனின் பிரசனத்தோடு, அவர் எனக்கு எப்பொழுதும் அந்த பிரசனத்தை கொடுக்கிறார் என்று முழுமையான நிறைவோடு, மன நிறைவோடு நாம் செல்லுகிறோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான இறைவனுடைய ஆசீர்வாதம். அன்புக்குரியவர்களே, எனவேதான் விடுதலை பயண புத்தகத்திலே 33ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தையில காலை முதல் 2-3 முறை நாம் சொன்னோம், கடவுளே, உன்னுடைய பிரசனம் என்னோடு இல்லை என்றால் நான் இந்த விடத்தை விட்டு போக மாட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உன்னுடைய பிரசனம் இன்று என்னுடைய வரவில்லை என்றால், உன்னுடைய பிரசனம் என்னோடு என்னை நடத்தி செல்லவில்லை என்று சொன்னால் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று நாம் ஒவ்வொரு முறையும் தியானித்தோம் அல்லவா? அத்தகையதொரு வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைய நாளில் இரக்கம் உள்ள மனிதர்களாக, இறைவனின் இரக்கத்தின் சாயல்களாக, இரக்கத்தின் தூதுவர்களாக நாம் மாறினோம் என்று சொன்னால், நாம் இறுகிய மனதோடு வந்திருந்தோமானால் இரக்க மனநிலையோடு செல்லுகிறோம். இறுகிய மனம் கொண்ட பிள்ளைகளாக வந்திருந்தாலும் கடவுள் இப்பொழுது இரக்க மனநிலை கொண்ட மக்களாக நம்மை நம்முடைய வீட்டை நோக்கி அழைத்து செல்லுகிறார். பிரியமானவர்களே, இதை எப்படி புரிந்து கொள்வது? நாம் நம்முடைய விவிலியத்தினுடைய பக்கங்களை திருப்பி பார்க்கிற பொழுது லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36வது இறைவார்த்தை சொல்லுகிறது, உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள் என்று சொல்லி. அதே போல எபேசியருக்கு எழுதிய திருமுகத்துல 4ஆம் அதிகாரம் 32வது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். ஆக ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து நாம் பரிவு காட்டுவது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. அதே போல கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்துல 3ஆம் அதிகாரம் 12-13 இறைவார்த்தைகள் இவ்வாறு சொல்லுகிறது, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள், எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்து கொள்ளுங்கள் என்று கடவுள் இன்றைய நாளில் சொல்லுகின்றார். ஆக பிரியமானவர்களே, இறைவன் விரும்புவதெல்லாம் என்ன தெரியுமா? அவருடைய இரக்கத்தின் மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் தொடக்க நூலிலே 6ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை சொல்லுகிறது, கடவுள் இந்த மானிடரை படைத்ததற்காக மனம் நொந்தார், மனம் வருந்தினார் என்று நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். ஆனால் இன்றைய முதல் வாசகத்தை பாருங்களே, மனம் நொந்த கடவுள் மீண்டுமாக கடவுளுடைய பரிவிரக்கத்தை மக்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைய முதல் வாசகத்திலே சீனாய் மலையிலே அவர்கள் பாளையம் இறங்குகிற பொழுது கடவுள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் மக்களினம், உங்கள் மீது நான் இரக்கம் காட்டுகிறேன், உங்களுக்கு பரிவு காட்டுகிறேன், நீங்கள் எப்பொழுதும் என்னோடு இருப்பதற்காக உங்களை மீண்டுமாக தேர்ந்தெடுக்கிறேன், என் வார்த்தைகளை கடைபிடிங்கள், உடன்படிக்கையை கடைபிடி
கீழ்ப்படியுங்கள், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களோடு வாழ்வீர்கள் என்பதுதான் இன்றைய முதல் வாசகமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகத்துக்கு வருகிற பொழுது அதே ஆசீர்வாதத்தை கடவுள் யார் வழியாக கொடுக்கிறார்? ஆண்டவர் இயேசுவின் வழியாக நமக்கு கொடுக்கிறார். தந்தையாம் இறைவனுக்கு எதிராக நாம் பாவம் செய்தோம், தந்தையாம் இறைவனுக்கு எதிராக நாம் குற்றங்கள் செய்தோம். ஆனாலும் கூட கடவுள் தன் ஒரே வேறான மகனை அனுப்பி இயேசுவின் வழியாக நாம் ஒப்புரவாக்கப்பட்டு அவரது இரக்கத்தின் சாட்சிகளாக என்றும் வாழ வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய முழுமையான விருப்பம். அன்புக்குரியவர்களே, எனவேதான் ஒவ்வொரு கத்தோலிக்கர்களும், ஒவ்வொரு கத்தோலிக்க திருஅவை சார்ந்த மக்களும் திருப்பலியில் பங்கெடுக்கிற பொழுது இறைவன் கொடுக்கிற முதல் ஆசிரியர் என்ன தெரியுமா? பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளின் திருப்பலியிலும் கடவுள் நமக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் அவருடைய இரக்கம் மட்டுமே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அதன் பின்புதான் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும் என்று ஆண்டவருடைய இரக்கத்தை மன்றாடுகிற மக்களாக இருக்கின்றோம். எனவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே கடவுள் நம்மை இரக்கத்தின் மக்களாக மாற்றுகிறார் என்றால் நம்முடைய இறுகி போன அல்லது இறுக்கமான மனநிலை எல்லாம் நம்மை கடந்து செல்ல வேண்டும். இறுக்கமான மனநிலை என்ன தெரியுமா? அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைகளைக்கப்பட்டிருந்தார்கள், எனவே அவர்கள் மீது இயேசு பரிவு கொண்டார் என்று பார்க்கிறோமே. அந்த நிலை என்ன? ஆயனில்லா நிலை எப்படி இருக்கும்? 6 வகையான சிந்தனை இருக்கிறது. முதலாவதாக பார்த்தோம் என்றால் அன்புக்குரியவர்களே, ஒரு ஆடு ஆயன் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆடு குழப்பத்தில் இருக்கும். இரண்டாவதாக அந்த ஆடு பயத்தில் இருக்கும். மூன்றாவதாக அந்த ஆடு பசித்திருக்கும். நான்காவதாக அந்த ஆடு திசை தெரியாமல் நிற்கும். ஐந்தாவதாக அந்த ஆடு எதிரிகளுடைய கையில் இருக்கும். ஆறாவதாக அந்த ஆடு உடைந்த அல்லது நொறுங்கிய நிலையில இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கமற்ற மனிதர்களுடைய மனநிலையாக கொடுக்கின்றார். இரக்கம் இல்லாத போது குழப்பம் இருக்கும், பயம் இருக்கும், பசி இருக்கும், திசை தெரியாது, நாம் அது எதிரிகளின் கையில் இருப்போம். கடைசியாக நொறுங்கிய உடைந்த இதயமாகவே கடைசி வரை நம்முடைய வாழ்வு இருக்குமே. அதன் பெயர்தான் அன்புக்குரியவர்களே இறுகிய மனநிலையாக ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் கொடுக்கின்றார். ஆனால் இயேசு மிக மிக அருமையான கனிவும் மனத்தாழ்மையும் கொண்டவர். எனவேதான் அவர் என்ன செய்கின்றார்? இறுகிய மனநிலையில் அல்ல, என் மக்கள் இரக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லுகின்றார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இந்த வார்த்தையை சொன்னோன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? எல்லாரும் கொண்டாந்து உங்க பிள்ளைகளை சாமியாரா சிஸ்டர் ஆக்கிருங்க. அறுவடை நிறைய, ஆனா என்னாச்சு? வேலையாட்கள் குறைவு. இல்லை அன்புக்குரியவர்களே, இப்படியாகவே பொருள் எடுத்துக் கொள்ளுகிறோம். அறுவடை மிகுதி என்ன? இரக்கம் என்பது மிகுதியாக இருக்கிறது, அதை கொடுக்க வேண்டிய வேலையாட்கள் இன்று குறைவாக இருக்கிறார்கள். பரிவு என்பது அறுவடை, மகிழ்ச்சி என்பது அறுவடை, மன நிறைவு என்பது அறுவடை. ஆனால் அதை கொண்டு வந்து சேர்க்கிற வேலையாட்கள் இன்று குறைவாக இருக்கிறார்கள். கடைசியாக சொல்லப்படுகிறதே, கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே கொடுங்கள். என்ன கொடை? கடவுளின் இரக்கம் கொடை, கடவுளின் பரிவு கொடை, கடவுளுடைய பாசம் கொடை. ஆக இந்த கொடையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடையாக பெற்ற இரக்கத்தை மீண்டும் கொடையாகவே வந்து கொடுங்கள் என்பதுதான் இயேசுவினுடைய இன்றைய போதனை. அன்புக்குரியவர்களே, சிந்திப்போம். இன்றைய நாளினுடைய வாக்குகளின் பின்னணியில் இறுதியாக நாம் பயணிக்க வேண்டிய ஒரு பாதை இரக்கத்தின் பாதை, இரக்கத்தின் பயன், பரிவின் பயன், பரிவின் பயணியாக நாம் பரிணமிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 காரியங்களை மட்டும் இன்று கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, நான் இரக்கத்தின் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் கடவுளின் பாதத்தில் அமர வேண்டும். ஏனென்றால் மலாக்கி புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகின்றது, இறைவன் நம்மீது இரக்கம் காட்டுமாறு அவர் திருமுன் இறைஞ்சி நெல்லுங்கள். நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய பாதத்தில் வந்து நிற்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே நீர்தான் எனக்கு எல்லாம் என்று நிற்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் இரக்கம் பெற்ற மனிதர்களாக வாழுகின்றோம். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, கடவுளை அணுகி வர வேண்டும். யாக்கோபு புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை சொல்லுகிறது, கடவுளை அணுகி வாருங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். ஆக நாம் எவ்வளவு தூரம் கடவுளுடைய
இரக்கத்தை பெற ஆசைப்படுகிறோமோ அவ்வளவு தூரம்தான் நாம் மற்றவருக்கு அந்த இரக்கத்தை கொண்டு செல்லுகிற மனிதர்களாக முடியும். இறுதியாக மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் நிற்பது மட்டுமல்ல, அணுகி வருவது மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் அவர் சொல்வது போல செய்ய ஆசைப்பட வேண்டும். ஏனென்றால் யோவான் நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே சிந்திக்கிறோம். அன்னை மரியா இயேசுவிடத்தில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அன்னை மரியா இயேசுவை பார்த்து அங்கிருந்த பணியாளர்களை பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை, அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள், நில்லுங்கள், இயேசுவிடத்திலே அணுகி வாருங்கள், அவர் சொல்வதை கேளுங்கள், அப்பொழுது நாம் எல்லாம் இறைவனின் அருளும் இரக்கமும் பரிவும் நிறைந்த மக்களினமாக வாழுகிறோம். இதைத்தான் சீராக்கினுடைய ஞான நூலிலே 51வது அதிகாரத்திலே நாம் மிகச் சிறப்பாக 29வது இறை வார்த்தையில் பார்க்கிறோம். ஆண்டவரின் இரக்கத்தில் உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி கொள்வதாக. ஆமேன்.